உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் முன்பு நாகை தொகுதி கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் செல்வராஜ் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். கடையில் மெழுகுவர்த்தி வாங்கி வாக்கு சேகரித்த அவர், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராக செயல்படும் பாஜக அரசை தேர்தலில் வீழ்த்த வேண்டும் என வலியுறுத்தினார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லெனின். வணக்கம் லெனின், விவரங்கள். சுபா, நாகை நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் போட்டியிடுகிறார். நாகை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உட்பட 9 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் வேட்பாளர்கள் இரவு பகலாக பம்பரமாக சுழன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் வை செல்வராஜ் இன்று வேளாங்கண்ணி பேரூராட்சி பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் நின்றபடி பூக்கார தெரு, முஸ்லிம் தெரு உள்ளிட்ட தெருக்களில் வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார். 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் கூட்டணி கட்சியினர் பேரணியாக செல்ல கீழூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி, கீழையூர் திமுக ஒன்றிய செயலர் தாமசாமி எடிசன் ஆகியோர் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேரணிக்கு முன்பதாக வாக்கு சேகரித்தவர் வாகனத்திலிருந்து இறங்கி அங்குள்ள மெழுகுவர்த்தி கடையில் மெழுகுவர்த்தி வாங்கி கதிரேறுவாள் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவருக்கு எதிராக செயல்படும் பாஜக ஆட்சியை இந்த தேர்தலில் வீழ்த்த வேண்டும் எனவும், இந்தியா முழுவதும் இருந்து வந்துள்ள சுற்றுலாவாசிகள் எங்கிருந்தாலும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாகை தொகுதியில் வெயில் தகர்த்திக் கொண்டிருக்கும் வேளையில் வேட்பாளர்களின் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அனல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுபா, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.